ஒரு ரேஷியோ டைப் தான். இதை பார்த்துக்கலாம். The radii of two cylinders are in the ratio 3:5 and their height are in the ratio 2:3. Find the ratio of their curved surface area கேட்டுக்கலாம். நம்ம ஃபார்முலா தெரிஞ்சாலே இதை டேரக்ட் சம் தான். இதில் ஒன்றும் கஷ்டம், நம்ம எக்ஸ்ட்ராலாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. ரேடியை கொடுத்துருக்கா இல்லையா, ஸோ வந்து 3:5 நான் R1 R2 வச்சுருக்கோம். ஹைட்டு கொடுத்துருக்கான் 2:3, ஸோ H1 H2 வச்சுருக்கோம். அவ்வளோதான். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ கேட்டிருக்கான். ஸோ ஃபார்முலா ஃபார் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் இஸ் 2πRH. ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதா இங்கே R1 H1 வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு சிலிண்டர்னு. செகண்ட் சிலிண்டர் R2 H2 வச்சுருக்கோம். இங்கே 2π உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ R1 ஃபஸ்ட்டுக்கு என்ன வந்து 3, அப்போ 3 அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம போடணுங்கிறவங்க தான் இந்த XY எல்லாம் வச்சு போடணும். நம்மளுக்கு 1 மார்க்ஸ் தான் இல்லையா, அதனால வந்து இந்த XYலாம் நீங்கள் போடணும் அவசியமே இல்லை. நீங்கள் டேரெக்டாக நம்பர் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். XY வந்து புரியுதுக்காக சொல்கிறதான். அது எத்தனை மடங்கு எவ்வளோ டைம்ஸ் தெரியாதுக்காக நம்ம எக்ஸ் போடுறோம். இனி வர சம்ஸ்லாம் நீங்கள் பழக எக்ஸ் போடாதீங்க. அப்போ R1க்கு 3 போட்டுக்குங்க, H1க்கு வந்து 2, அப்போ 3 × 2 பை R2க்கு 5 போட்டுக்குங்க, H2க்கு 3, அப்புறம் 3 × 2 பை 5 × 3 இப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 3 உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். 2/5 2:5. இந்த XY எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஏன்னா வந்து நமக்கு 1 மார்க்ஸ் தானே இல்லையா, அதனால வந்து அது வெறும் நம்பர் மட்டும் போட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஏன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு அந்த லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிற மாதிரி தான் சம்ஸ் வரும். அதனால நம்ம டேரெக்டாகவே நம்பரை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ ஒரு சம்மு கொடுத்துருக்கேன். த ரேஷியோ ஆஃப் த பேசஸ் ஆஃப் எ சிலிண்டர் அண்ட் எ கோன் ஆர் இன் த ரேஷியோ 3:4 and their height are in the ratio 2:3. Find the ratio of their volume. அதாவது வந்து ரேஷியோ ஆஃப் த பேஸ் ஆஃப் சிலிண்டரு கோனோட ரேஷியோ வந்து கொடுத்துருக்கான்.